ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடுறேன். இந்த 2 லைட் எரியும். கரெக்டாக இது பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்ச் போட்டோன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிட்டு அடுத்த 2 லைட் எரியும். 3வது சுவிட்ச் போட்டோன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிட்டு இந்த 2 லைட் எரியும். 4வது சுவிட்ச் போட்டோன்னா டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டன்னல் வயரிங் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், சொல்லித்தரேன். டன்னல் வயரிங்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. குடோன் வயரிங் சொல்லுவோம் தமிழில். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா குடோன் உள்ளே யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் அந்த ரயில்வே சுரங்கத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ட்ரெயின் உள்ளே போகுதுல்ல சுரங்கத்துக்குள்ளே, அது போயிட்டே இருக்கும்போது ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ட்ரெயின் மூவ் லைட்டாக பின்னாடி கட் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி இடத்துல தான் டன்னல் வயரிங் யூஸ் பண்ணுவோம். அந்த ரயில்வே அந்த சுரங்கத்தில் வந்துட்டு சென்சார் டைப்பில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் ஒரு மனுஷன் போய் சுவிட்சில் போட முடியாதுல்ல, அங்கே சென்சார் தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து சுவிட்சில் அந்த வயரிங் எப்படி கொடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ரொம்ப ஈஸி தான். டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தாவே எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் 4 சுவிட்சு எடுத்துக்கிறேன். நோட்டு பாருங்கள், 4 2-வே சுவிட்சு. S1 S2 S3 S4 இது 4மே 2-வே சுவிட்சு. ப்ளஸ் L1 L2 L3 L4 இது 4மே ஒரு லேம்ப். ஓகேவா? இப்போ வந்து லைன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து சுவிட்சோட பாட்டத்தில் 4 பாட்டத்துலேயும் கொடுத்துட்றோம் ஃபேஸ் லைனை. அதே மாதிரி நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டு சுவிட்சோட மேலே கொடுத்துருங்க 4த்துலேயும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை கொடுத்துரும் பாருங்கள். ஃபேஸை வந்து கீழே கொடுத்துறேன், நியூட்ரலில் மேலே கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சில் சென்டரில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ஒயர் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒயர் எடுத்துன்னு போய் ஃபஸ்ட் லேம்பில் கொடுத்துருங்க. இன்னொரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு செகண்ட் லேம்பில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சுவிட்சில் பாருங்கள், 2 ஒயர் எடுத்துருக்கேன். ஒரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட் லேம்ப்லேயும் இன்னொரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு தேர்ட் லேம்ப்லேயும் கொடுத்துடணும். அதே மாதிரி தேர்ட் லேம்ப்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு 2வது லேம்ப்லேயும் இன்னொரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு 4வது லேம்ப்லேயும் கொடுத்துக்கிறேன். இப்போ 4வது சுவிட்சில் 2 ஒயர் எடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு 3வது லேம்ப்லேயும் இன்னொரு ஒயர் எடுத்துன்னு போயிட்டு 4வது லேம்ப்லேயும் கொடுத்துக்கிறேன். ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் 2 ஒயர் கனெக்ட் ஆகிடுச்சு. சுவிட்சிலேருந்து 2 ஒயர் எடுத்துன்னு போயிட்டு. ஓகே 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 இப்போ நம்ம வந்து லேம்ப் எடுத்துக்கினாச்சு. 4 லைட் எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒயரும் சேர்த்துட்டேன் இப்பயே. ஏன்னா கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிடும்ல, ஸோ அதனால் கொஞ்சம் இப்பயே நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ லைன் எப்படி கொடுக்குன்னு பார்ப்போங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டயக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுவிட்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சுவிட்சிலேருந்து 2 ஒயர் போகுது. ஒரு ஒயர் வந்து ஃபஸ்ட்டு லேம்பில் போகுது, இன்னொரு ஒயர் வந்து செகண்ட் லேம்ப்பு. இப்போ வந்து ஃபஸ்ட் லேம்ப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கின்னு செகண்ட் லேம்ப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து 2 தேட்டு வந்து ஃபஸ்ட் லேம்ப்பு சென்டரில் கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் லேம்ப்லேருந்து ஒரு ஒயரும் ப்ளஸ்ஸு செகண்ட் லேம்ப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சில் சென்டரில் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2வது சுவிட்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஓகே, செகண்ட் சுவிட்சு பாருங்கள். 2 ஒயர் போகுது. ஒரு ஒயர் வந்து ஃபஸ்ட்டு வோல்ட்லேருந்து ஒரு ஒயரும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 3வது லைட்லேருந்து ஒரு ஒயரும் வருது. இப்போ ஃபஸ்ட்டு லைட்லேயும் 3வது லைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துன்னு வந்து செகண்ட் சுவிட்சில் கொடுக்கணும். ஃபஸ்ட்லேருந்து ஒன்றும் தேர்ட் லைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் சுவிட்சு சென்டரில் கொடுக்கணும். ஓகே, அதையும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 3வது சுவிட்சு. 3வது சுவிட்சிலேருந்து பாருங்கள், இதில் 2 ஒயர் போகுது. ஒரு ஒயர் வந்து செகண்ட் லைட்லேருந்து வருது. இன்னொரு ஒயர் வந்துட்டு 4வது லைட்லேருந்து வருது. 2வது லைட்லேருந்து ஒரு ஒயரும் ப்ளஸ் 4வது லைட்லேருந்து ஒரு ஒயரும் வருது. இது 3வது சுவிட்சு. 2வது லைட்லேருந்து ஒரு ஒயர் இருக்குது. 4வது லைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து 3வது சுவிட்சில் கொடுக்க போகிறோம். இப்போ
ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து மீதி 2 ஒயர் இருக்குது. அந்த 2 ஒயர் வந்து நம்ம இந்த சுவிட்சில் கொடுக்க போகிறோம். இதை பாருங்கள், 3வது லைட்லேருந்து ஒரு ஒயரும் 4வது லைட்லேருந்து ஒரு ஒயரும் லாஸ்ட் சுவிட்சில் வருது. இதை பாருங்கள், இது 3வது லைட்டு. 3வது லைட்லேருந்து ஒரு ஒயரும் 4வது லைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கணும். இதை எடுத்து வந்து நம்ம 4வது சுவிட்சில் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இன்புட் ஃபேஸை கொடுக்க போகிறோம். இந்த ஃபேஸ் இன்புட் ஃபேஸ் இங்கே கீழே ஒன்று கொடுத்துட்டு நியூட்ரல் வந்து இதுக்கு மேலே கொடுக்க போகிறோம். ஓகே, 2 ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த எம்சிபிலேருந்து இன்புட் லைன் எடுக்க போகிறோம். ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல். இப்போ வந்து ஃபேஸ் எடுத்துன்னு வந்துட்டு சுவிட்சுக்கு கீழே கொடுக்க போகிறோம் ரெட் ஒயரில். ஓகே, இப்போ ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் எடுத்துன்னு வந்து சுவிட்சுக்கு மேலே கொடுக்க போகிறோம். நியூட்ரல் வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு லைனு. இப்போ லைட்டை போட்டுக்கிறோம். நான் லைட்டை போட்டுட்டு ஓகே, இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். லைனில் கரெக்டாக கொடுத்தாச்சு. ஃபேஸ் கீழே கொடுத்துட்டோம், நியூட்ரல் மேலே கொடுத்துட்டோம். ஆல்ரெடி 4 லைட்டோட ஒயரில் கரெக்டாக சுவிட்சில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம லைன் ஆன் பண்ணுறோங்க, சப்ளை ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடுறேன். இந்த 2 லைட் எரியும், கரெக்டாக இது பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்ச் போட்டோன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிட்டு அடுத்த 2 லைட் எரியும். 3வது சுவிட்ச் போட்டோன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிட்டு இந்த 2 லைட் எரியும். 4வது சுவிட்ச் போட்டோன்னா டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் ஜி டனல் ஒயரிங், ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள், இந்த 2 லைட் எரியுது, திருப்பி இது போட்டால் இது 2 லைட் எரியுது, திருப்பி இது போட்டால் இந்த 2 லைட் எரியுது. 4வது போனால் எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ சிம்பிள். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.